இந்த மாதிரி மட்டன் சுக்கா வச்சு நெய் சாதத்துக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே அலசின மட்டனோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே ஒரு கை அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட அப்படியே ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் குக்கர்ல வச்சிருங்க. இப்போ ஒரு சட்டியில 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, இதை நல்லா கிண்டி விட்டுட்டு 3 முந்திரியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் நல்லா தழும்பு ஊத்தாம 4 ஸ்பூன் அளவு ஊத்தி அது கூட அப்படியே சோம்பு, பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. சாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் இதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, அது கூடவே நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் என்னப்பா, மட்டன் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டல்ஸ் தான். இப்போ தண்ணி எல்லாம் வத்தி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கசூரி மெத்தியை தாராளமா தூவி விட்டுக்கோங்க. மட்டன் சுக்கா ரெடி பண்ணியாச்சு. இதை நெய் சாதத்தோட வச்சு சாப்பிடுவோமா? சாப்பிடுற ஆர்வத்துல அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுற மறந்துடாதீங்க. பாய் பாய்.